ஹாய் கைஸ், தளபதியோட 68வது படமான தி கோட் படத்தோட சாங்ஸ் பற்றின ஒரு அஃபிஷியலான அப்டேட் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படிங்கிறத பற்றி இந்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி தளபதியை உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க. ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். லியோ படத்துக்கு அப்புறம் நம்ம தளபதி விஜய் அவர்கள் வெங்கட் பிரபுவோட டைரக்ஷனில் 68வது படமான தி கோட் படத்தில் நடிச்சிட்டு இருக்காரு. இந்த படத்தோட சாங்ஸ் பற்றின அப்டேட்லாம் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வெளியே வந்திருந்தது. அதை தொடர்ந்து இந்த படத்தில் மொத்தம் 3 சாங்ஸை இது வரைக்கும் கம்போஸ் பண்ணி முடிச்சிட்டதாகவும் 2 சாங்ஸை ஷூட் பண்ணி முடிச்சிட்டதாகவும் பார்த்தீங்கன்னா தகவலாம் வெளிவந்துட்டு இருந்தது. இந்த நிலையில் இப்போ ஒரு மாசான அப்டேட் வந்திருக்கு. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த படத்தில் நம்ம தளபதி விஜய் அவர்களோடு சேர்ந்து இளையராஜா அவர்களும் ஒரு பாடலை பாடியிருக்காரு அப்படிங்கிற ஒரு தகவல் பார்த்தீங்கன்னா இப்போது சோஷியல் மீடியாவில் ரொம்ப வைரலாக போயிட்டுருக்கு. ஆரம்ப காலங்களில் நம்ம தளபதி விஜய் அவர்களுக்கு நிறைய படத்துக்கு பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருக்காரு. கடைசியாக ஃப்ரெண்ட்ஸ் படத்துக்கு பார்த்தீங்கன்னா இளையராஜா அவர்கள் மியூசிக் கம்போஸ் பண்ணியிருப்பாரு. அதை தொடர்ந்து இப்போ 23 வருடம் கழித்து இப்போ நம்ம தளபதி விஜய் அவர்களுடைய தி கோட் படத்தில் தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து ஒரு பாடலை பாடியிருக்கிறதா இப்போ ஒரு தகவல் வெளிவந்திருக்கு. இந்த பாடலை கங்கை அமரன் அவர்கள் தான் எழுதியிருக்காரு அப்படிங்கிற ஒரு கூடுதல் தகவலும் பார்த்தீங்கன்னா கிடைச்சிருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட 68வது படமான தி கோட் படத்தில் இளையராஜா அவர்கள் நம்ம தளபதி விஜய் அவர்களோட சேர்ந்து ஒரு பாடலை பாடியிருக்கிறதா நியூஸ் வெளியே வந்திருக்கு. ஸோ இந்த ஒரு சாங்ஸ்க்காக யாரெல்லாம் வெறித்தனமாக வெயிட் பண்ணுறீங்க அப்படிங்கிறத மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற தளபதி படங்களோட அப்டேட்களை தெரிந்து கொள்ள நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.